என்னாச்சு மாப்பிள்ள? என்ன ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்னால் வேலை விஷயமா வந்தீங்களா? அதை நான் சொல்கிறேண்ணா. அவர் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அதனால அவர் கூட வேலை பார்க்குறவங்களே அவர் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு பொய்யா நாடகம் ஆடி அவரை வேலை விட்டு நிறுத்திட்டாங்கண்ணா. ஐயோ, அப்புறம் அவர் வாங்கலைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அது வாங்கலைன்னு ப்ரூவ் பண்ணிவிடுவோம். ஆனால் அதுக்கு ரொம்ப செலவாகுதுண்ணா. அவர் சேவிங்ஸில் வச்சுருந்த பணத்தை வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். 3 மாசமாக இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குண்ணா. என்னது 3 மாசமா நடந்துட்டு இருக்கா? ஏம்மா, நான் உனக்கு போன வாரம் கூட ஃபோன் பண்ணேம்மா. ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லல பத்தியா? இல்லைண்ணா, இவர் தான் சொல்ல வேணான்னு சொன்னார். உங்ககிட்டலாம் சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதனால சொல்ல வேணான்னு சொல்லிட்டாருண்ணா. அவர் சேவிங்ஸில் கோர்ட்டுக்கும் வக்கீலுக்கும் செலவு பண்ணுறதுக்குமே சரியாக போயிடுச்சுண்ணா. என்கிட்ட கொஞ்சம் நகை இருந்தது, அதை வச்சு வாடகைக்கும் மளிகை சாமானுக்கும் சமாளிச்சுட்டு இருந்தேண்ணா. கடைசியாக கூட அட்வான்ஸ்ல இருந்து தான் 3 மாதம் வாடகையை கழிச்சிட்டு வந்தோம். கேஸ் முடிகிற வரைக்கும் இங்கே நாங்கள் இருந்துக்கிட்டோமாண்ணா? நாங்கள் ரொம்ப நாள்லாம் இங்கே இருக்க மாட்டோம்ண்ணா. 1 மாசத்துல கேஸ் முடிஞ்சிடும் வக்கீல் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போயிடுவோண்ணா. அந்த ஹவுஸ் ஓனர்லாம் நல்லவங்க தான்ண்ணா. வாடகை 2 மாசம் 3 மாசம் தராட்டி பரவாயில்ல, இங்க இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த தெருவில் இருக்கவங்க தான் நான் கடைக்கு போக வர ஜாட மாடையா உன் புருஷன் லஞ்சம் வாங்கி தானே வேலையை விட்டு நின்னான்னு பேசிட்டே இருக்காங்கண்ணா. அங்க என்னால இருக்க முடியல, அதான் கிளம்பி வந்துட்டோம். நாங்க வேற வீடு பார்த்துட்டு தானே இருக்கோம். நாங்க வேற வீடு கிடைச்சா போயிடுவோம். அது வரைக்கும் இங்க இருந்துக்கிறோம்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். சேச்சே, என்னம்மா நீ இப்படிலாம் பேசுற? நான் அதை பற்றிலாம் யோசிக்கல. மாப்பிள்ளை இங்கே இருப்பார், அவருக்கு அதுக்கான வசதியெலாம் இருக்குமா அப்படின்னு தான் யோசித்தேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணா, இப்படிலாம் யோசிக்காதீங்கண்ணா. நாங்கள் என்ன அங்கே பெரிய வசதியாவா வாழ்ந்துட்டோம்? இங்கே இருக்க மாதிரி தான் அங்கேயும் இருந்தோம். என்ன, அங்கே கொஞ்சம் சிட்டியில் இருந்தோம், இங்கே வில்லேஜில் இருக்கோம். அது மட்டும்தானா வித்தியாசம். எங்களுக்கு இருக்க ஒரு இடம் கிடைச்சா போதும்ண்ணா. இவர் வேணான்னு தான் சொன்னார். நான் தான் மனசு கேட்காம வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் இப்போ யோசிக்கிறதுக்கு கூட காரணம் நான் தாண்ணா. இவருக்கு இங்கே இருக்கிறதுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. நான் சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அது என்னம்மா நீ திரும்ப திரும்ப சொன்னதே நீ சொல்லிட்டு இருக்க? உங்களுக்கு இங்கே தங்கறதுக்கு விருப்பம் அப்படின்னா எனக்கு ஓகே தான், சரியா? ரொம்ப நன்றிண்ணா. அட என்னம்மா நீ வெளியாளுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க? நீ என் தங்கச்சி, என் ரத்தம். உனக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணன் நான் துடிச்சு போயிட மாட்டேன். ஏம்மா, மாப்பிள்ளை தங்கச்சி கூட்டிகிட்டு போயிட்டு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படியே சாப்பிட ரெடி பண்ணிடுமா? அண்ணா, நாங்கள் எப்போவுமே கம்ஃபர்டபுளாக சிரித்து பேசி உட்காந்தா சாப்பிட்டு பழக்கம். டேபிளெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நாங்கள் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டோமா? சரிம்மா, உனக்கு என்ன விருப்பம் அப்படியே செய்ய. இதை போய் என்கிட்ட கேட்கணுமா? போங்க, போய் வெளியில் சாப்பிடுங்க. ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. வாடகை வீட்டில் இருக்கிறதே நரகம். அந்த வாடகை வீடும் இல்லாமல் இன்னொருத்தவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்க. இது ஏன் வேறவங்க வீடா பார்க்குறீங்க? நம்ம வீடா பாருங்க. இது ஏன் வீடு. வேற வீடா பார்த்தாதாங்க நம்மளால இப்படி இருக்க முடியாது. இது நம்ம வீடுங்க, ஏன் வீடு. நீங்க எதையும் யோசிக்காம கூச்சப்படாம சாப்பிடுங்க. நீங்க நல்லா சாப்பிட்டாதானே கோர்ட்டுக்கு போக முடியும். அப்பதானே நீங்க நிரபராதின்னு நிரூபிக்க முடியும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு போன வேலை கிடைச்சிரும்ல. அதுக்கப்புறம் நம்ம இழந்த கௌரவம், சந்தோஷம் எல்லாமே நமக்கு திரும்ப வந்துரும்ல. கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்தாங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க.
சொல்லுமா, என்ன வேணும்? அண்ணி அவரு காஃபி. என்னது, மாப்பிள்ள டீ காஃபி எல்லாம் குடிப்பாரா? அன்னைக்கு அவர் டீ குடிக்க மாட்டாரு, டீ டோட்டலர்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. டீ டோட்டலர் தான் இருந்தா எப்படி டீ காஃபி எல்லாம் குடிப்பாருன்னு அண்ணனுக்கும் எனக்கும் மட்டும்தாம்மா டீ வச்சேன். சரி, அவருக்கும் சேர்த்து இனிமே தண்ணி ஊற்றி வைக்கிறேன். என்ன? இல்லைங்க, அண்ணி இன்னைக்கு பால் வாங்கலையா, ஈவினிங் போட்டு தரேன்னு சொன்னாங்க. என்னங்க அண்ணன் வண்டியை தள்ளிட்டு வரீங்க? வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. வண்டியே ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு தான் அவர் என்கிட்ட கொடுத்து மெக்கானிக்கல்ல கொடுக்க சொன்னாரு. அதுக்கு வெயில் எதுக்குங்க போறீங்க? வெயில் போனதுக்கு அப்புறம் போலாம். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. இல்லம்மா, அவருக்கு ஏதோ அர்ஜென்டா சீக்கிரம் ரெடி பண்ணணும்னாரு. என்னால அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? அண்ணி டெய்லர் கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. இந்தாங்க கொடை எடுத்துட்டு போங்க. அதையும் புடிச்சுனா எப்படி வண்டியை தள்ளிட்டு போவேன்? பக்கத்துல தான் இருக்காமா, நான் போய் கொடுத்துக்கிறேன், நீ பாத்துக்கோ. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. மாப்பிள மாப்பிள, மாப்பிள, இந்த வண்டியை சர்வீஸ் விட்டு வந்தீங்களே, போய் எட்டு வந்துட்டீங்கன்னா நானும் ஆஃபீஸ் விஷயமா கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்கு. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ எட்டு வந்ததுக்கும் சரியா இருக்கும். தம்பி, கொஞ்சம் ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வாங்களேன். இல்ல, நீ கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, நான் இதுதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். நான் வேணா போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து தட்டுமா? அண்ணி அவர் கோர்ட்டுக்கு போட்டோம், நான் போயிட்டு வரேன். அட நீ இருமா, பக்கத்துல தான் இருக்கு, அவர் நடந்தே போயிட்டு வந்துருவாரு. நமக்கு வீட்டுல துவைக்கிறதுக்கு துணி நிறைய இருக்கு, நம்ம போய் துவைப்போம். தம்பி, நீங்க போயிட்டு வந்துருங்க, நீ வா. எங்க என்னாச்சு? இயரிங் தள்ளி வச்சிட்டாங்க. அடுத்த இயரிங்ல தான் என்னன்னே தெரியும். எனக்கு தலை வலிக்கு, ஒரு காஃபி போட்டு வரியா? சரிங்க, போட்டு வரேன். இந்தாங்க. ஜோதி, இங்க வா. என்ன நீ இங்க இருந்து பாருங்க. அவருக்கு தலைவலிக்குதுன்னு காஃபி போட்டு கொடுத்துட்டான். நீ என்னது, அவருக்கு தலைவலிக்குதுன்னு காஃபி போட்டு கொடுத்தியா? இப்ப என்ன அவரு வெட்டி முடிச்சிட்டாரு தலைவலிக்குதுன்னு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு? என் புருஷன் வேலைக்கு போறாரு, 4 இடத்துக்கு போய் 4 கிளைண்ட்ஸை பாக்குறாரு, அலையறாரு, திரியறாரு. வரும்போது டயர்டா வருவாருன்னு அவருக்கு ஃப்ரிட்ஜ்ல காஃபி போடுறதுக்கு பால் எடுத்து வச்சிருந்தேன். இப்ப உன் புருஷனுக்கு போட்டு கொடுத்துட்டேன்னு சொல்ற? இப்ப அவர் காஃபி கேக்குறாரு, அவருக்கு என்ன பதில் சொல்லட்டும் நான் சொல்லு? ஐயோ அண்ணி, எதுக்கு பெருசாக்குறீங்க? நான் வேற பால் வாங்கிட்டு வரேன், அண்ணனுக்கு அதுல போட்டு கொடுத்துடலாம். அவ்வளவு நேரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரு காஃபி கேட்ட 2 நிமிஷத்துல கப்பு கையில இருக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான். நீ அவர் தங்கச்சி தானே, இது உனக்கு தெரியாதா? ஒன்னொன்னு நான் உனக்கு சொல்லி தரணுமா என்ன? இது நான் சத்தியமா குடிக்கல. நீங்க மச்சானுக்கு சூடு பண்ணி கொடுத்துருங்க, குடிங்க. ஏங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது.
எல்லாம் ஏன் தப்பு தான். என் வீடு நினைச்சாங்க உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா எல்லாமே மாறி போச்சுங்க. எனக்கே இப்ப இங்க இருக்க பிடிக்கலங்க. ஜோதி, டிஃபன் ரெடியா இருக்கு பாரு, நீயும் புருஷனும் வந்து சாப்பிடுங்க. என்னம்மா தேடுற? நீ சட்னி சாம்பார் எதுவுமே இல்ல. அவரு சக்கரை எல்லாம் வச்சு சாப்பிட மாட்டாரு. மாப்பிள்ளை சக்கரை வச்சு சாப்பிட மாட்டாருன்னு எனக்கு தெரியாதாம்மா. அவர் வேற வசதியா வளர்ந்த பிள்ளை. ஃப்ரிட்ஜில் நேற்று வச்ச குழம்பு இருக்கும் பாரு, எடுத்துட்டு போ. அது பழைய குழம்பு அண்ணி. பழைய குழம்பு தான் இன்னைக்கு வச்ச குழம்பை விட சூப்பரா இருக்கும். தோசைக்கு இன்னும் டேஸ்டா இருக்கும். நீ எடுத்துட்டு போ. நானே எடுத்து சாப்பிடலாம்னு நினைச்சேன், ஆனா ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்துட்டேன். நீ எடுத்துட்டு போய் சாப்பிடு, நல்லா இருக்கும். என்னாச்சுங்க? எங்க சாப்பிடாதீங்க, அது கெட்டு போயிடுச்சுங்க. அது எப்படி சாப்பிடுறீங்க? கொடுங்க. இது என்ன அண்ணி? இது மனுஷன் சாப்பிட முடியுமா? ஒரு வாய் கூட வைக்க முடியல. நாத்தம் அடிக்குது. இப்ப எதுக்கு இப்படி சத்தம் போடுற? பழைய குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஏன் நாங்கெல்லாம் சாப்பிடுறது இல்லையா? நீங்க சாப்பிடுவீங்க தான் அண்ணி, ஆனா நல்லா இருந்தா தானே சாப்பிடுவீங்க. கெட்டு போன குழம்புக்கும் பழைய குழம்புக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளா நீங்க? காலையில பாலுக்கு கணக்கு கேட்டீங்க, வெயில்ல அவரை வண்டி தள்ள விட்டீங்க, அவரை ரேஷன் கடைக்கு அனுப்புனீங்க. இதெல்லாம் அவர் எனக்காக பொறுத்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குன்னு இப்படியா? என்னமா அது? அன்னைக்கு எப்படியா சத்தம் போடுவ? தெரியாம நடந்திருக்கும். தெரியாம இல்லனா தெரிஞ்சேதான் நடக்குது. நீ அதை பார்த்துட்டே தான் இருக்கிற. ஏன் ரத்தம், ஏன் தங்கச்சி அப்படின்னு சொன்னேனா? அவரும் நம்ம ரத்தம் தானே. உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினவனுக்கு இந்த வீட்டுல மரியாதையே கிடையாதா? மரியாதையா? தங்குறதுக்கு இடம், 3 வேளை சோறு, அது போதாதா? வேலை இல்லாத ஒருத்தருக்கு வேற என்ன வேணும்? நிறுத்துங்க அண்ணி. அவருக்கு வேலை இல்லைன்னு யார் சொன்னது? அவரு நேர்மையா இருந்ததுக்காக ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுன்னு போராடினாரு. அவருக்கு இப்ப கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவர் உண்மையாவே லஞ்சம் வாங்கியிருந்தாருன்னா நீங்க இப்படி பேசுறதுல நியாயம் இருக்கு. ஆனா லஞ்சம் வாங்காதனாலதான் இன்னைக்கு உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறோம். அவர் ஒரு வேலைக்கார மாதிரி நடத்துறீங்க. அவர் படிச்ச படிப்புக்கும் அவர் பார்த்த வேலைக்கும் அவர் நினைச்சிருந்தாருன்னா வேற வேலைக்கு போயிருந்திருக்கலாம், வேற வீடும் பார்த்திருந்திருக்கலாம். ஆனா சொந்த மச்சான், என்னோட அண்ணன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை நம்பி இருந்தாரு பாருங்க. அவர் நம்பிக்கையில விஷத்தை ஊத்திட்டீங்கல்ல. விடுங்க. இவங்க கிட்ட இன்னைக்கு பேசினா என்னைக்குமே புரிய வைக்க முடியாது. அண்ணா, வசதி வாய்ப்புங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா கௌரவங்கிறது ஒரு டைம் போச்சுன்னா திரும்ப வரவே வராது. நாங்க 1 மாசம் நிம்மதியா இங்க இருக்கலான்னு வந்தோம். ஆனா ஒரு நிமிஷம் கூட அவரை மனுஷனா மதிக்கல. இப்ப நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் நீ இப்படி குதிக்கிற? வேணாம் அண்ணி, உங்க பாலும் வேணாம், பழைய குழம்பும் வேணாம். என் புருஷ தன்மானத்தை அடகு வச்சு நான் சாப்பிடுற ஒரு வாய் சோறு கூட எனக்கு தேவையில்ல. அவருக்கு வேலை வேணா போயிருக்கலாம்னா, அவரோட நேர்மையும் கௌரவமும் இன்னும் சாகல. அத சாகடிக்கவும் நான் விட மாட்டேன். ஜோதி நில்லுமா, இந்த நேரத்துல எங்க போற? நாங்க தெருவுல கூட நிப்போம்னா, ஆனா அன்பு இல்லாத மரியாதை இல்லாத இந்த அரண்மனையில எங்களுக்கு கொஞ்சம் கூட இடம் வேணாம். அன்னைக்கு என்ன நான் சொன்னேன்? உனக்கு ஒண்ணுன்னா என் ரத்தம் துடிக்காதான்னு கேட்டல்ல. இப்ப என்ன துடிக்கல? இப்ப என்னாச்சு?
என்னை மன்னிச்சிருங்க. என் அண்ணன் வீடுன்னு நான் நம்பி உங்களை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டேன். என் அண்ணி பேசுறது கூட பரவாயில்லைங்க, என் கூட பிறந்த அண்ணன் உங்களை ஒரு வேலைக்கார மாதிரி நடத்துறத என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. அந்த கெட்டு போன குழம்பு ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படிங்க சகிச்சுட்டு சாப்பிட்டீங்க? அந்த கசப்பை விட உன் பாசம் தாம்மா இணைச்சது. நான் போறதுக்கு முன்னாடி அண்ணி உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? உங்ககிட்ட இருந்தானா? என்னடா கூட பிறந்தவ இப்படி கேக்குறேன்னு வருத்தப்படாத. நாங்க இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நாங்க பிசினஸ் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தத நீங்க 5 லட்சம் வேணும்னு வந்து கேட்டீங்க. இப்ப கொஞ்சம் கூட இவர் யோசிக்காம இவர் பிசினஸ் பண்ண வச்சிருந்த காசை எடுத்து கொடுத்தாரு. ஒரு சாதாரண ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயா போய் வேலை பார்த்தாரு. அந்த வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு நீயும் யோசிக்கல, அதை கேட்கணும்னு அவரும் நினைக்கல. இப்ப நாங்க இருக்கிற பண கஷ்டத்துக்கு அந்த பணம் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருந்திருக்கும் தெரியுமா? அந்த பணத்தை வச்சு நாங்க எல்லா பிரச்சனையும் நாங்களே சமாளிச்சிருந்திருப்போம். இப்படி உங்க வீட்டுல வந்து இப்படி அசிங்க பண்ணணும்னு எங்களுக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது. ஏன் நீ இதெல்லாம் உங்களுக்கு மறந்துருச்சா இல்ல மறந்துட்டீங்களா? என்னைக்கு வந்த வழிய மறக்காதீங்க அண்ணி, அது நல்லதுக்கே கிடையாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாங்க உங்க கண்ணுக்கு தெரியுறோம், ஆனா எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நாங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லைல்ல. எல்லாரும் சொல்வாங்க கூட பிறந்தவன் கடைசி வரைக்கும் இருப்பான்னு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நடு தெருவுல தான் நிக்கணும். அத நீ நிரூபிச்சிட்டல்லனா? கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ அவங்கள கட்டி கொடுக்கறது அண்ணன் தம்பியோட கடமை. ஆனா நீ எனக்கு அப்படி என்ன செஞ்சுட்ட? நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், நான் என்னமா செய்வேன்னு கைய விரிச்சல்ல, அப்ப அவர் உங்ககிட்ட ஏதாவது எதிர்பார்த்தாரா? உங்க தங்கச்சிய மட்டும் கொடுங்க, அவளை நான் கல்யாணம் பண்ணிட்டு கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. 1 ரூபா கூட வரதட்சணை வாங்காம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீங்க எனக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் செஞ்சா உங்களுக்கு தான் சொம, நீங்க தான் கஷ்டப்படுவீங்கன்னு அவர் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஆனா அவர் சொன்ன மாதிரி இன்ன வரைக்கும் என் கண்ணு கலங்காம பாத்துக்கிட்டாரு. இப்ப எங்களுக்கு காசு இல்லாத கூட பெரிய விஷயமா தெரியல. நினைச்சா வேற வேலைக்கு அவர் போய்க்கலாம். அவர் மேல விழுந்த பழிய துடைக்கதான் நாங்க போராடிட்டு இருக்கோம். நிச்சயமா நாங்க போராடி ஜெயிப்போம், பழைய நிலைமைக்கு வருவோம். அப்ப யாரும் வந்துடாதீங்க. நாங்க கஷ்டத்துல இருக்கும் போது உதவாத எந்த உறவும் நாங்க வசதியா சந்தோஷமா இருக்கும் போது யாரும் வந்து ஒட்டிக்க வேணாம். அண்ணன் அண்ணி நல்லா இருங்க.